எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக பல விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கும் நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபும் படிப்பாங்க. வசதியே இல்லாத ஹவுஸ் ஒய்ஃபும் நிறைய பேர் படிப்பாங்க. வசதியாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட போய் கேட்பாங்க, நீங்கள் தான் நல்லா வசதியாக இருக்காங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க, எதுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்ட்டுன்னு சில பேர் கேட்பாங்க. வசதி இல்லாதவங்க கிட்ட உங்களுக்கு தான் வசதியே இல்லையே, அப்புறம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸை வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஜாப் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெறும் வருமானத்துக்காக மட்டும் அவங்க போகிறாங்களான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வருமானத்தையும் தாண்டி அவங்க எதிர்பார்க்குறது இந்த சொசைட்டியில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க படிக்கிறதும் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறதோட ரீசனு. யாருமே கொடுக்க முடியாத பாதுகாப்பை இந்த வருமானம் கொடுத்துருமா அப்படின்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக யாருமே கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பை கண்டிப்பாக அந்த வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆனால் நடக்காது. நிறைய விஷயங்களில் அவங்க ஏமாந்து போயிருப்பாங்க. நிறைய சின்ன சின்ன ஆசைகளை வந்து அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோடைய லைஃபு ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அவங்க பெற்றவங்க அவங்க அப்பா அம்மாக்காக கடைசி காலத்தில் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் பெண்கள் இருக்காங்க. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தங்கையோ தம்பியோ இவங்கெல்லாம் கஷ்டப்படும் போது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால முடியாது. குழந்தைங்க ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா அவங்களால செஞ்சு கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்லேயும் பெண்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது. அவங்கள பார்த்தவங்க வளர்த்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. அவங்களால அதையும் செய்ய முடியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ரூ. 100 200 செலவு செய்ய முடியாத சிச்சுவேஷனில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா வருமானம் தான். கண்டிப்பாக நம்ம செய்யலாம். நம்மளுடைய வருமானத்தில் நம்ம செய்கிறோமா அப்படின்ட்டு கேட்டால் கிடையவே கிடையாது. 1000 தான் இருந்தாலும் நம்ம ஒரு ஹஸ்பண்டையோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு டவுன் ஆக தான் செய்யும். ஹவுஸ் ஒய்ஃபாக நாங்கள் ஓடுறது வருமானத்தை மட்டும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் நாங்கள் ஜாபுக்கு போகணும், நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.